ஹலோ, வணக்கம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பார்க்குறாங்க எல்லாரும், யார் நம்ம மூடி இருக்க கடை வாசல் என்னென்னு புக்கு வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கும் போது அந்த ராவணா பெயிண்டிங்கை பார்த்து அப்படி ஒரு பக்கத்தில் போஸ்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. 3 புக்கு எடுத்திருக்கேன். 3 புக்லேயுமே வாருடைய தாக்கம் இருக்கு. இங்கே டச் பீப்புள் இருக்காங்க. ப்ராபபிளி டச் இங்கே என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறலாம் தாண்டி ஆனால் அந்த டச் ஃபோர்ட் அழகாக இருக்கு. நான் ஸ்ரீலங்கா பற்றி சின்ன வயசுல கேள்விப்பட்டது அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வாரை என்னால் பிக்சர்லேருந்து எடுக்க முடியல. அங்கங்கே பார்த்து தமிழ் வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வார்த்தையை நான் நம்மளோட தமிழ் புக்ஸில் கூட நான் படித்தது கிடையாது. பீச்சில் இறங்காமல் போகிறேன். அது ஒரு மன வருத்தம் சின்னதாக இருக்கிறது. புக் ஷோ பை ஆனந்தில் நம்ம ஆக்சுவலி பொறுப்பாக வீட்டில் உட்காந்து புக்கு படிக்கல அப்படிங்கிறதுனாலையும், ஊர் சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனாலையும், அது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இங்கே ஸ்ரீலங்காவில் நான் பார்த்த விஷயங்கள் ப்ளஸ் நான் எங்கே பர்டிகுலர்லி வாங்கின புக்ஸ் ஆர் ஸ்ரீலங்கா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி வாங்கின புக், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். இப்போ பின் டு ஸ்ரீலங்கா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலங்கா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு த புக் ஷோவில் ஆல்ரெடி ஒரு புக் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். 7 Bones of Mali Almeida பை ஷேகன் கருணதிலகா. இந்த புக் புக்கு ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தது. அதனால தான் என் கண்ணுக்கும் அந்த புக் படிச்சு. ஸோ நான் படிச்சிருக்க ஒரே புக் பேஸ்ட் ஆன் ஸ்ரீலங்கா அதுதான். அந்த புக்கில் த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் இன் பெய்ரலே கொழும்போ. அங்கே தான் அந்த சிட்டியில் தான் ஆரம்பிக்கும். ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அவர் ஒரு பொலிட்டிக்கலி சார்ஜாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அவர் எடுத்திருந்த ஃபோட்டோஸ் அது ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவை ஸ்ரீலங்காவில் மாற்றும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவர் கொல்லப்பட்டிருப்பார். ஸோ அவரை கொன்று பைரா லேக்கில் போட்டிருப்பாங்க. அவருக்கு 7 மூன்ஸுக்குள்ளே அவர் யார் கொன்னா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் தான் அவரால் ஆவியாக இங்கே உலாவ முடியும். அதுக்கப்புறம் இங்கேயும் அவர் ஆவியாக உலாவ முடியாது. ஸோ அங்கே இந்த வார்னால் ஏற்படக்கூடிய பாலிட்டிக்ஸ் அதில் போத் தமிழ் இருக்கும், இங்கே இருக்க ஸ்ரீலங்கன் ஆர்மி பற்றி இருக்கும், இந்தியன் கவர்மெண்ட் பற்றி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆப்வியஸ்லி ஃபாரின் எய்ட்ஸ் பற்றி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டை என்ன அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அதை வச்சு தான் அவர் எழுதியிருந்திருப்பார். ஒரு வாரை பற்றின ஒரு ஃபிக்ஷனில் பேய் பிசாசு இந்த மாதிரிலாம் கொண்டு சம்வேர் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் செத்துட்டேன், என்னை யார் கொன்னாங்க அப்படிங்கிறத தேடி போகும்போது அது மூலமாக ஸ்ரீலங்காவுடைய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை நெரேட்டிவை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ தேட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அந்த புக்கை நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் அது படித்து ரொம்ப மாதம் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னே எனக்கு முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட புக்கு அனுக் அருத் பிரகாசம் எழுதின அ பேசேஜ் நார்த்ஸ். இதுவுமே ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த புக்கர் ப்ரைஸ் 2021. இந்த புக்கும் இட் டீல்ஸ் வித் வார். ஸோ இதில் என்னென்னா, ஒரு யங் மேன் அவர் ஹீ இஸ் நாட் பீன் கில்ட் இன் த வார். இன்ஃபேக்ட் வார் நடக்கும்போது அவர் நார்த் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இல்லை, லைக் ஜாஃப்னால இல்லை, நார்த் ஈஸ்டில் தான் வார் நடந்தது. ஸோ அப்போ சவுத்தில் இருக்கார் அவர். அண்ட் இந்த புக்கு ஆரம்பத்துலேயே இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த சர்வைவர்ஸ் கில்ட். ஸோ இதுவும் வார் பற்றி தான் இருக்குது. அப்படின்னாலுமே வாரில் ஒரு பக்கம் உயிரிழக்கிறது அப்படிங்கிறது அந்த ஃபேமிலிஸு அவங்க அவங்களுடைய ஒன்று லூசிங் தேர் ஓன் லைவ்ஸ், அவங்க இல்லை இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு. பட் வார் அப்படிங்கிறது யாருக்குமே இட் இஸ் நாட் அ வினிங் சுச்சுவேஷன். இல்லை யாருக்காக இருந்தாலுமே அது லாஸ் தான், எனி ஆர்மி ஃபார் தட் மேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்க இஃப் தே ஆர் பீயிங் கில்ட் இன் அ வார், அது ஒரு ஃபேமிலி எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுமோ அதே மாதிரியே சர்வைவிங் த வார். ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல நம்ம தப்பிக்கணும், உயிர் பழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி நம்ம தப்பிச்சு உயிர் பழைச்சிட்டோம், இல்லை லக்கிலி நம்ம அன்னைக்கு ஒரு கொடூரமான விஷயங்கள் நடந்த இடத்துல நம்ம அன்னைக்கு இல்லை, ஒரு அந்த பீரியட்ல நம்ம இல்லை. பட் வி நோ ஃபார் ஃபேக்ட் தட் நம்ம அங்கே இருந்திருக்கலாம், நம்ம இருந்திருந்தா நம்மளும் அதில் ஒன்றா இருந்திருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஜென்ரலி நம்ம வீட்டில் ஒருத்தங்க உயிரிழக்கும் போதே, இப்போ அவங்களால இந்த சன்ரைஸை பார்க்க முடியாது, இப்போ எங்கள் அப்பானால இந்த மழையை ரசிக்க முடியாது. ஸோ வென்எவர் ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்ம்டு, செம்மையாக நான் ஹாப்பியாக இருக்கேன், ஒரு செம்மையான ஒரு விஷயத்த பார்க்குறேன் அப்படின்னா, சரி இது பார்க்கறதுக்கு அப்பா இல்லையே, என்னால் இதெல்லாம் ரசிக்க முடியுது, பட் ஹீ இஸ் நாட் ஹியர் டு வாட்ச் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லாருக்குமே நம்ம பேரண்ட்ஸ் இறக்குறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஒரு சில பேருக்கு அது ரொம்ப க்ளோஸ்டாக ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களா இருக்கலாம், இதுலேயே சர்வைவர்ஸ் கில்ட் இருக்கும். பட் ஒரு வார் அப்படிங்கும்போது இது ஒரு மேசிவ் ஸ்கேலில் இருக்கும். ஐ வாஸ் பேட், மை லைஃப் வாஸ் பேட். ஆனால் யாரோ ஒருத்தங்க அவங்க இல்லை,
அண்ட் அவங்க பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அது வந்து எப்படி ஒரு சர்வீஸ் கில்ட்டு கொடுக்குங்கிறத வச்சு தான் இந்த புக் ஆரம்பிக்குது. இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் நான். பட் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர் இமோஷன் அப்படிங்கிறதுனால ஐம் ஆல்ரெடி ஹுக்ட். இது வந்து நான் இந்தியாவிலேயே வாங்கிட்டேன். தென் ஐ டிசைடட் நம்ம ஸ்ரீலங்கா வரக்கு வரோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் இந்த புக் வாங்கிட்டேன். ஆனால் இட் வாஸ் அ வெரி வெரி ஷார்ட் ட்ரிப். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க ஃப்ரம் ஜாஃப்னா, அப்புறம் வந்து ஃப்ரம் கொலம்போ, நிறைய இடத்துல மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. நான் வந்து கொலம்போக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐ லேண்டட் இன் ஜாஃப்னா. ஸோ யாழ்ப்பாணத்தில் தான் வந்தேன். யாழ்ப்பாணம் தமிழ்லாம் கேட்டு ரசித்து முடிச்சுட்டு கிளிநொச்சி போனேன். ஸோ அங்கேருந்து அண்ட் தென் ஐ கேம் டு கொலம்போ. ஸோ எனக்கு வந்து இந்த ஜேர்னி வந்து பேசேஜ் சவுத்தாக தான் இருந்தது. பிகாஸ் நான் வந்து அங்கே வார் நடந்த ஜோனில் இருந்து ஐ கேம் டுவர்ட்ஸ் ஹியர். அண்ட் இட்ஸ் பின் அ லாங் டைம் வார் நடந்து. பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அ வார் டெஃபினெட்லி வந்து நிறைய ஃபேமிலிஸில் நிறைய இடங்களில் இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் டெவலப்மெண்ட் இது எல்லா இதுலையுமே பார்க்க முடியுது. டெஃபினெட்லி அது இருக்க தான் போகுது. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறமும் இங்கே வர ஆட்டோ அண்ணாவும் தமிழ் பேசும்போது எனக்கு வந்து என்ன இங்கேயும் தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் ஐ ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் ஐடியா அபவுட் ஸ்ரீலங்கா அண்ட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் இங்கே வரும்போது. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மாறி இருக்கு. ஸோ அகெயின் அனதர் புக் சம்வேர் எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஸ்ரீலங்காவை பற்றி கேள்விப்படும் போதோ பார்க்கும்போதோ த மோர் வி ஹியர் அபவுட் இஸ் அபவுட் த வார். நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வீடே வந்து வி பாட் ஃப்ரம் அ ஸ்ரீலங்கன். ஸோ அவங்க வந்து வார் டைமில் வந்து ஷீ லெஃப்ட் ஸ்ரீலங்கா அண்ட் அந்த மாதிரி ரெஃப்யூஜியாக வந்து பல நாடுகளுக்கு போனவங்க இருக்காங்க. இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க யூகேல தான் இருக்காங்க. ஷீ இஸ் நாட் இன் ஸ்ரீலங்கா. ஸோ அவங்க ஆனால் எனக்கு அப்போ சின்ன வயசுலேயே வந்து ஐ காட் டு நோ அபவுட் ஓகே அந்த ஊர் சேஃப் இல்லை போல அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்தது. ஸோ அப்போ அந்த லேண்ட்ஸ்கேப்பும் அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால அதுதான் ஸ்ரீலங்காங்கிறது தான் மைண்டில் இருந்தது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் அது தாண்டி ஸ்ரீலங்காவை பார்க்கறதுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ தீஸ் புக்ஸ் தே கிவ் அ கிளிம்ஸ் ஆஃப் இட். பட் எனி டைம் ஒரு கஷ்டம் இருக்கும்போது ஒரு வார் இருக்கும்போது அங்கே பொயட்ரி, ப்ரோஸ், லிட்ரேச்சர் அது வந்து அதிகமாக வளரதான் செய்யும். பிகாஸ் தட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்படி நான் வந்து இங்கே ஸ்ரீலங்கா வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து வாங்கின ஒரு புக்குன்னா இதுதான் மெனி ரோட்ஸ் த்ரூ பேரடைஸ். சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு புக் ஷாப் செயின் இருக்குது. அங்கே தான் நான் வாங்கினேன். ஐம் ஷூர் தேர் லாட் ஆஃப் புக் ஷாப்ஸ். பட் ரொம்ப ரொம்ப கம்மி நாட்கள் இருந்ததுனால ஐ குடன்ட் எக்ஸ்ப்ளோர் மச். ஆல்சோ டு தோஸ் ஹூ மெசேஜ் மீ எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் என்னுடைய அங்கே போட்டுக்க ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் கால் பண்ணி மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த தடவை ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் வந்திருக்கேன். ஸோ நான் ஐ வாண்டட் டு மீட் த பீப்புள் ஆஃப் ஸ்ரீலங்கா. இல்லைன்னா இங்கே இருக்கிற இடங்களை நான் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஏன்னா யாராவது மீட் பண்ணால் ஆப்வியஸ்லி உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் வரும். ஆனால் விதவுட் த ரெக்கமெண்டேஷன் ஐ வாண்டட் டு see ஸ்ரீலங்கா இன் மை ஓன் வே. ஸோ அதனால நான் நிறைய பேர் மீட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டைம் என்னால் ஒதுக்க முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் டெஃபினெட்லி லெட்ஸ் பிளான். அட்லீஸ்ட் இன் கொலம்போ வி கேன் ப்ராபப்லி கேட்ச் அப். அண்ட் இந்த புக்ஸ்லாம் நான் படிச்சேன்னா நம்ம இன்னும் இதை பற்றி நிறைய பேச முடியும். ஸோ ஷியாம் செல்வதுரை எழுதியிருக்க மெனி ரோட்ஸ் த்ரூ பேரடைஸ் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் ஸ்ரீலங்கன் லிட்ரேச்சர். ஸோ திஸ் ஒன் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ் லைக் சிங்ஹலீஸ், ஸோ இவங்க எல்லாரோட பொயட்ரியாக இருக்கட்டும், ப்ரோஸாக இருக்கட்டும், அதோட கம்பைலேஷன் இது. ஸோ பேசிக்லி நமக்கு இது படிக்கும்போது we can get to know about the Sri Lankan literature. அண்ட் இது மூலமாக we can probably எனக்கு அப்படி தான் தோணுது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். லெட்ஸ் சே இப்போ இதில் ஒரு ரைட்டரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து we can probably pick up a book and read. And I think he speaks about not the current இப்போ இருக்கிற லிட்ரேச்சர் இல்லாமல் ஒரு காலங்காலமாக இங்கே பரவி இருக்கிற லிட்ரேச்சர் பற்றியும் அவர் எழுதியிருக்காருன்னு தோணுது. Shyam Selvadurai pieces together the best of Sri Lankan poetry and fiction in this anthology from the Sinhala and Tamil writers of the 1950s to diasporic writers of today. From stories of love and longing to those of brutality and death, this masterfully constructed collection will give you a rich sense of Sri Lanka's history, its people and the stories they have to tell. So obviously இதிலையும் 1950s அப்படிங்கும்போது அந்த வார் சம்மந்தமான விஷயங்களும் இருக்க தான் போகுது. ஆனால் அவங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் ஐ திங்க் திஸ் கேன் கிவ் அஸ் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஹவு ஸ்ரீலங்கா வாஸ் அண்ட் ஹவு இட் இஸ். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அதில் கிடைக்கும். அதனால இந்த புக் நான் எடுத்திருக்கேன். ஆந்தாலஜிங்கனால படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த புக்கு வந்து ஷெல்ஃப்லேருந்து என்னை கூப்பிட்டுச்சு, ப்ளீஸ் பிக்கடா அப்படிங்கிற மாதிரி. தமிழ் டைக்ரஸ் நிரோமி தி சாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு My story as a child soldier in Sri Lanka's bloody civil war. 3 புக் எடுத்திருக்கேன். 3 புக்லையுமே வந்து வாருடைய தாக்கம் இருக்கு.
போருடைய தாக்கம் இருக்கு. இப்ப கூட உலகத்துல எங்க போர் நடந்தாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போருங்கிறது அன்னைக்கு கடைசியா ஒரு நாள்ல நடந்தது. லெட்ஸ் சே இங்கேயுமே வந்து நார்த் ஆஃப் ஸ்ரீலங்கால ஒரு சில இடங்கள் இருக்கு. ஸோ இங்கே தான் அந்த வார் முடிஞ்சுது அப்படின்னு அவங்க சொல்லும்போதும், இந்தந்த இடங்கள் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போதும், ப்ளஸ் சுனாமியோட பாதிப்பு இருந்தது. இத பத்திலாம் அவங்க சொல்லும்போது, அந்த வார் ஆக்சுவலி இப்ப முடியறது இல்ல. அத தாண்டி அதோடைய அந்த ஸ்கார் அப்படிங்கிறது இட் ஸ்டேஸ் வித் அஸ். ஆம் லெட்ஸ் சே இப்போ எனக்கு 2 சைட்லயுமே உடன்பாடு இல்லாம இருக்கலாம். பட் இதுதான் சொல்லுவாங்க, வெதர் ஆர் நாட் யூ பொலிட்டிக்கலி டேக் அ சைட், யூ ஆர் இன்வால்வ்ட் இன் பாலிடிக்ஸ். அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ எனக்கு இவங்க சரி, இவங்க தப்பு, இந்த மாதிரி எதுவுமே இல்ல. எனக்கு 2 பேர் பக்கமும் நியாயம் தெரியுது. 2 பேர் பக்கமுமே எனக்கு ஏமாற்றம் தெரியுது அப்படின்னு நம்ம என்னதான் பேசினாலுமே, வென் யூ பிலாங் டு அ லேண்ட், உங்கள அவங்க ஒரு சைடுக்கு எடுத்துருவாங்க. அண்ட் அதோடைய பாதிப்பு டெஃபினெட்லி இருக்க தான் செய்யும். அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் இட் வில் ஸ்டே ஃபார் ஜென்ரேஷன்ஸ். ஸோ அது பாசிட்டிவா எடுத்துட்டு அதுக்கு அடுத்த பாசிட்டிவா எடுக்கிறதுக்குன்னு இல்ல. பட் இதுதான் லைஃப்னு இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் போறவங்களும் இருக்காங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிட்டு இதுதான் ரியாலிட்டி, இதுக்கு மேல இது மாற்ற முடியாது. ஸோ ஐ வாண்ட் டு கோ ஹெட் இன் லைஃப். ஏன்னா ஒரு வாழ்க்கை தான், இதுக்கு மேல என்னால வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு எடுத்து போறவங்களும் இருக்காங்க வாழ்க்கையில. இல்ல இது இவ்வளவு நடந்திருக்கு, என்னால எப்படி இது கடந்து போக முடியும், இத்தனை மக்களுக்கு இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்து போக முடியாம இன்னும் அதுல நடந்த அநீதிகளுக்கு வந்து குரல் கொடுக்கணும், இல்ல அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு அதுக்காக போராடுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. இதுல இதுதான் கரெக்டான வே, அதுதான் கரெக்டான வேன்னு இல்ல. ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில ஒரு காசுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு அது சரின்னு இருக்கும், அவங்களாலதான் அதை பண்ணவும் முடியும். இன்னொரு சிலருக்கு என் வாழ்க்கையவே இதுக்காக நான் அர்ப்பணிக்க நான் விரும்பல, எனக்கு வேற ஒரு விஷயத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், இதை மறக்கணும்னு நினைக்கிறேன், இதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. இந்த ஃபைன் பேலன்ஸ் தான் நிறைய நாடுகளுடைய, ஐ மீன் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுடைய ஹிஸ்டரியவே மாத்துது, அதுல இருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே மாத்துது. நாட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ். நம்ம நிறைய சேஞ்சஸ்க்காக போராடுறது இல்லை, ஆனா யாரும் ஒருத்தவங்க போராடுறதுனால அதுல பெனிஃபிட்டும் ஆகும். நிறைய இடத்துல நம்ம வந்து ஒரு அநீதிக்கு குரல் கொடுக்கறது இல்லை, ஆனா யாரும் ஒருத்தவங்க குரல் கொடுக்கறதுனால, இல்ல குரல் கொடுக்காம போறதுனாலையும், இல்ல நம்ம கண்டுக்காம இருக்கிறதுனால, வேற ஒருத்தவங்க அநீதியை கண்டினியூஸா பண்றதுனால நம்ம வந்து அஃபெக்டும் ஆகிறோம். ஸோ சம்வேர் இந்த ஃபைன் பேலன்ஸ் அப்படிங்கிறது, இது ஒரு ஃபைன் பேலன்ஸ் இல்லை, பட் இந்த மாதிரியான ஒரு மிக்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்ல்ட்ல இருந்துட்டே தான் போக போகுது. அண்ட் அது மூலமா இருக்கக்கூடிய லிட்ரேச்சரும் இருந்துட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா ஜஃப்னாலும் நான் ஒரு இடத்துல பார்க்குறேன், அங்க வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக வின் பண்ண வாருக்கு வந்து அந்த நினைவு சின்னமா அவங்க ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தி என்டையர் ஸ்ரீலங்கா ஹாஸ் ஃபாட் வித் தி another country. இங்கே வந்து அவங்க ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒன்று இருக்கு. இல்லை சோழர்கள் கடல்ல இருந்து போனாங்க, அங்கேருந்து அவங்க இதை பண்ணாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெருமிதம் இருக்கு. இதுவே நம்ம மக்களே வந்து வேற யாரையோ ஒருத்தங்களை அடிமைப்படுத்துறதுக்காக ஒரு கஷ்டத்தை பண்ணியிருப்பாங்க, நமக்கு அந்த கில்ட்டும் இருக்கலாம். பட் இது எதையுமே நம்மளால மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. பட் அந்த ஃபீலிங்கையும் சம்டைம்ஸ் நம்மளால கண்டுக்க முடியாது. அண்ட் தட் பேவ்ஸ் வே டு லாட் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ அதுதான் வந்து நான் இந்த புக்ஸ்லையும் பார்க்குறேன். சம்வேர் ஸ்ரீலங்கா பற்றின புக்ஸ் நம்ம எடுக்கும்போது, ஆர் ப்ராபப்ளி ஐ பிக்ட் அப் புக்ஸ் பேஸ்ட் ஆன் வார். லைக் நம்ம சொன்ன மாதிரியே, நான் ஸ்ரீலங்கா பற்றி சின்ன வயசுல வந்து கேள்விப்பட்டது, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வாரை என்னால் பிக்சர்லேருந்து எடுக்க முடியல. ஸோ இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்து டச் பீப்புள் இருக்காங்க, ப்ராபப்ளி டச் வந்து இங்கே என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறலாம் தாண்டி, ஆனால் இந்த டச் ஃபோர்ட் அழகாக இருக்கு, கால் ஃபோர்ட் அழகாக இருக்கு, இந்த டச் ஃபீலிங்கில் இருக்க இந்த ஸ்ட்ரீட்ஸ் நல்லா இருக்கு. நான் வந்து நெதர்லாந்து போவேனான்னு தெரியல, இது வரைக்கும் போனதில்லை. பட் இங்கே அந்த ஃபீலிங் நல்லா இருக்கேன்னு நம்ம ஒரு விஷயத்தை கடந்து போகிறோம். பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக அவ்வளவு நம்ம போராடி இருக்கோம், ஆனால் அது மூலமாக நம்ம ஒரு சில விஷயங்களை அனுபவிச்சும் இருந்திருக்கோம். ஸோ சம்வேர் கம்ப்ளீட்லி நமக்கு அது எதிராகவும் இல்லை, கம்ப்ளீட்லி வி ஆர் நாட் ஃபார் அப்படின்னு சொல்ல முடியல. அதுதான் அந்த ஒரு மிக்ஸ் தான் வந்து ஐ திங்க் நம்ம ஒவ்வொருத்தவங்களோட பர்சனாலிட்டிலையுமே வந்து ரிஃப்ளெக்டும் ஆகுது. ஹவு ஃபார் வி வாண்ட் டு ரீடைன் சம்திங், ஹவு ஃபார் வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங், லெட் கோ சம்திங், இது எல்லாமே கலந்து தான் ஐ திங்க் ஒவ்வொருத்தவங்களோட இமோஷனும். ஸோ அது மூலமாக லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் என்கிட்ட புக்ஸாக இருக்கு. யா ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி க்யூட் கார்ஸ் நிறைய இங்கே இருக்குது, குட்டி குட்டியாக அழகழகா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பார்க்குறாங்க எல்லாரும், யார் நம்ம மூடி இருக்க கடை வாசல் என்னென்னு புக்கு விற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். ஒன்று, எனக்கு இங்கே வந்து தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ரொம்ப ஆப்வியஸான ஒரு விஷயம். நிறைய வார்த்தைகளுக்கு திடீர்னு பார்த்தா தமிழில் ஒன்று போட்டிருப்பாங்க,
அந்த வார்த்தையை நம்ம தமிழ்ல பயன்படுத்திருக்கவே மாட்டோம். குறைவுன்னு இவங்க சொல்றதாகட்டும், நிறைய மலையாளம் ஃபீலிங்கும் நிறைய இருந்தது எனக்கு. ஏன்னா மலையாளிஸ் யூஸ் பண்ற வேர்ட்ஸும் நிறைய இருக்கு. தமிழ் வேர்ட்ஸ். ஸோ அதுவும் நிறைய இருந்தது. அதனால சுத்த தமிழ் இங்க கொஞ்சம் நிறைய இருக்கு. யாழ்ப்பாணத்துல ஒரு தமிழ் பேசுறாங்க. கொலம்போல ஒரு விதமான தமிழ் கேட்டேன். ஐ திங்க் காலியும் சிமிலரான தமிழா தான் இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. பட் யாழ்ப்பாணம் தமிழ் கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருந்தது. கேட்க ரொம்ப இனிமையா இருந்தது. நிறைய இந்த இலங்கை வானொலியில கேட்குற மாதிரியான அந்த ஒரு உச்சரிப்பும் அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அவங்க என்னோட தமிழ் அழகா இருக்குன்னு சொல்லும்போது, ஐயோ! நம்மளே அதிகமா இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்துவோமே, அந்த மாரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னாலுமே, ஓகே கேட்க கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. இன்னொரு பக்கம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, இங்க கொலம்போ வந்ததுக்கப்புறம், இங்க இருக்க பீப்பிள் ரொம்ப சர்ப்ரைசிங்லி ஏன்னா நம்ம கேள்விப்பட்டது அப்படி இல்லல்ல. அதாவது கேள்விப்பட்டது கூட இல்ல. நம்மளா மனசுல உருவாக்கிக்கிட்டது. ஸோ இங்க வந்து பார்த்தா தேர் சோ கைண்ட். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. அதாவது கோயிங் டூ அன் எக்ஸ்டென்ட் வேர் உங்கள ஹெல்ப் பண்றது, நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்டென்ட்க்கு போய் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, எனக்கு உதவினதெல்லாம் விட்டுருங்களேன். அ ஒரு 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 கடைக்கான ரிவ்யூ பார்க்குறேன். அந்த கடையோட ரிவ்யூல வந்து, ஓகே இதெல்லாம் கிடைக்கும் இந்த கடையில. அ இந்த பிரைஸ்ல இருக்கு. அந்த மாரிலாம் போடுறது வேற. இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் இருக்கு இந்த கடையில. அண்ட் இந்த கடையோட ஓனர் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா இருக்காரு. அப்படின்னு அந்த ரிவ்யூல இருந்தது. ஸோ எனக்குமே இந்த ஊர பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து சிகிரியா போல, அதுக்கப்புறம் வந்து மிரிசா போல, நெறைய ஆப்வியஸ்லி ஒரு ஒரு 1 வீக்ல நம்ம எப்படி என்டையர் கண்ட்ரியவே பார்க்க முடியும். அதனால அந்த மாரிலாம் பார்க்கல. நான் பார்த்தது வந்து யாழ்ப்பாணம், அதுக்கப்புறம் கிளிநொச்சி அந்த சைடு நார்த்ல. அதுக்கப்புறம் வந்து சவுத்ல வந்து கொலம்போ, அத தாண்டி ஐ கேம் டூ கால். ஸோ இவ்வளோதான். இவ்வளோதான் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இத தாண்டி ஆப்வியஸ்லி இலங்கையில பார்க்கறதுக்கு நெறைய இடங்கள் இருக்கு. ஆனா முக்கியமா 2 விஷயத்த பார்த்தேன் ரொம்ப கோயின்சிடென்டலா. ஆ அது வந்து என்ன அப்டின்னா, இங்க கால்ல வந்து ஒரு ராவணா பெயிண்டிங் பார்த்தேன். ஓகே. அந்த பெயிண்டிங் வந்து கிட்டத்தட்ட இவங்களோட ரூபாய்க்கு ஆ 1,75,000 சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ரூ. 50,000க்கு மேல வந்துருது நம்ம வாங்கணும் அப்டின்னா. ஆர்ட் நம்ம நெறைய இந்த இப்போதைக்கெல்லாம் யுட்டிலிட்டி பேஸ்டான ஒரு உலகத்துல அதிகமா வாழ்ந்துட்டனாலயோ என்னமோ தெரியல. ஆர்ட்‌க்கு அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணும்போது லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ டவுட்டாவே இருந்தது அப்படிங்கிறனால நான் வாங்கல. பட் ராவணன் லுக்ட் பியூட்டிஃபுல். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கும்போது, அந்த ராவணா பெயிண்டிங்க பார்த்து, அப்படியே ஒரு பக்கத்துல போஸ் குடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு ஆச்சரியமான விஷயம், இன்னொரு டாட்டூ என்கிட்ட என்ன இருக்கு? பின்னாடி ஒருத்தன் இருக்கான். அவுல் டாட்டூ. நேத்து நைட் வந்து அவுல் பார்த்தேன் நான் இது. ரோட்ல நின்னுட்டு இருந்தான். ஸோ ஒரு மாதிரி எனக்கு அந்த மொமெண்ட்ஸ்லாம் கேப்சர்லாம் பண்ண முடியல. பட் இட் ஃபெல்ட் சோ குட். ஒரு பால்கனில நின்னுட்டுருந்தேன். மின்மினி பூச்சிய பார்த்தேன். ஆல் ஆஃப் அ சடன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பால்கனிக்கு மேலேயே ரெட்டைவால் குருவி 2 நின்னுட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் வந்து இட் ஃபெல்ட் சோ குட். அண்ட் இங்க நான் சொன்ன பீப்பிள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களலாம் விளாகிங்லாம் பண்ணல. அவங்கள ஃபோட்டோஸும் பெருசா எடுக்கல. பட் ட்ரஸ்ட் மீ ரொம்ப ரொம்ப கைண்டா இருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்றது? ரிவ்யூ குடுக்கணும்னா எனக்கு ஸ்ரீலங்கா பத்தி மோர் தென் த பிளேஸ், இட் இஸ் அபவுட் த பீப்பிள் தான் எனக்கு குடுக்கணும் போல இருக்கு. ஸோ அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் யாழ்ப்பாணம்லயுமே வந்து சிந்துன்னு ஒருத்தங்கள மீட் பண்ணேன். சிந்து அப்படிதான். அவங்களுக்கு நெறைய வொர்க் இருக்கும். ஆனா அந்த வொர்க்குக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்த பார்த்தா, "ஆன்டி நீங்க அந்த புக்கெல்லாம் படிப்பீங்கல்ல, உங்களுக்கு நீங்க இந்த இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல இதெல்லாம் நடந்துச்சு." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எவ்ளோ டயர்டா இருந்தாலும், எவ்ளோ பிஸியா இருந்தாலும், அத நிறுத்தி நிறுத்தி எனக்குன்னு ஒரு எஃபோர்ட் போட்டு அது பண்ணது அப்படிங்கிறது, இட் ஃபெல்ட் ட்ரூலி ஸ்பெஷல் டூ மீ. ஸோ இந்த மாதிரி எனக்கு பீப்பிள்க்கான ரிவ்யூ கொஞ்சம் நெறையா இருக்கு இந்த ட்ரிப்ல. வேற எனக்கு அங்கங்க பார்த்த தமிழ் வார்த்தைகள் ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த வார்த்தைய நான் வந்து நம்மளோட தமிழ் புக்ஸ்ல கூட நான் படிச்சது கிடையாது. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் படிக்கிறதுக்கு டக்குனு, "ஓ! இதுக்கு இப்படி ஒரு வார்த்தை இருக்கா?" அப்படின்னு படிக்கிறதுக்கு, அது ஒரு தனியா ஒரு தடவ ட்ரிப் வந்து அந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுட்டு வந்து ஆனா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, "கொழம்புல சூப்பரா இருக்கும்" அப்படின்னாங்க. நான் சீ ஃபுட் சாப்பிட மாட்டேன். "கொழம்புல நல்லாருக்கும்" அப்படின்னாங்க. யாழ்ப்பாணத்துல ஓகேவா தான் இருக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கிற மாரி கிடைக்காது அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. யாழ்ப்பாணத்துல ஐ ஹேட் த யம்மியஸ்ட் ஃபுட். இந்த நல்லூர் முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல நலின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருந்தது. செம்மையா இருந்தது. வெஜ் கொத்து. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வேற எங்க அம்மாச்சின்னு ஒரு கடை இருந்தது. ஸோ வந்து அ போர்ல கணவர இழந்தவங்க எல்லாம் அந்த மாதிரியான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு குடுத்து, அங்க வந்து அவங்க தான் குக் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க தான் மோஸ்ட்லி வேலை பார்க்குறாங்கன்னாங்க. ஸோ அங்க வந்து சாப்பிட்ட தட்ட முறுக்கு. நம்ம ஊர்லயும் சாப்பிட்டுருக்கேன். பட் தட்ட முறுக்கு இங்க அவ்ளோ யம்மா இருந்தது.
அப்புறம் வந்து கோலுவா ஐயோ பேர் மறந்துட்டேன். ஒரு ஸ்வீட்டு ரொம்ப சின்னதா இருந்தது. சூப்பரா இருந்தது. அது ரொம்ப திகட்டாம கரெக்ட்டா இருந்தது. வேற ஒண்ணு சாப்பிட்டேன். லேம்ப் ரைஸ் வந்து யாரோ இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. அதுக்கப்புறம் லேம்ப் ரைஸ் வந்து ட்ரை பண்ணிட்டேன். லம்ப் ரைஸ் கரெக்ட்டா? அது சாப்பிட்டேன். அண்ட் தென் இங்க வந்து இவங்களுடைய ஹைலைட்டான ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் சாப்பிடல. கொத்து இடியாப்பம் சாப்பிடணும்னு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி சாப்பிடவே இல்ல. பட் இது சாப்பிட்டேன். ஆப்பம் சாப்பிட்டேன். அப்புறம் வேற என்ன? இந்த மாரி நெறைய ஃபுட் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அத பத்திலாம் இதுல இருக்கா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்ரீலங்கன் குசின் புக் எடுக்கலாமா? அப்படிலாம் யோசிச்சேன். ஆனா நெறைய கோயம்புத்தூர்ல போடுற மாரி நெறைய தேங்காய் போட்டு தான் பண்றாங்க. ஓகே நம்மளும் எல்லாரும் தேங்காய் ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டேன். தேங்காய் பாலும், தேங்காயும் எடுத்து ஊத்திடுறாங்க எல்லாத்துலயும். ஆனா அதுவுமே எனக்கு கேரளா சைட்லயும் நம்ம அ எங்க கோயம்புத்தூர் சைட்லயுமே சாப்பிடுற மாரி தான் இருந்தது. ஏன்னா நெறைய தென்னை மரம் தான் வேற என்ன பண்ண அத வச்சு. போடு எடுத்து அந்த மாதிரி வந்து அந்த மாரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் ஸ்ரீலங்கா ஃபார் மீ. அண்ட் இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. கொலம்போல ஆகட்டும், இல்ல எங்கே ஆகட்டும், இஃப் சம்மன் ஐடென்டிஃபைடு மீ யாராவது கொஞ்சம் பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கியூட்டா இவ்வளோதான் சொல்றாங்க. ஐ நோ யூ, ஐ ஹவ் சீன் யூ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி லெட்டிங் மீ பி மைசெல்ஃப் அது வந்து இட் ஃபெல்ட் ரியலி குட். அது தவிர எனக்கு பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பீச்ல இறங்காம போறேன். அது ஒரு மன வருத்தம் சின்னதாக இருக்கிறது. ஆனா எகைன் ஷார்ட் ட்ரிப்னால நெக்ஸ்ட் டைம் வென் ஐ கம் டு ஸ்ரீலங்கா லெட்ஸ் மீட். இந்த 3 புக்ல ஏதாவது புக் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் இதையும் தாண்டி இலங்கையை பத்தி இந்த உலகத்துல இருக்க யார் வேணாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இஃப் யூ நோ அபவுட் இலங்கை அண்ட் உங்களுக்கு வந்து இதுல இருக்க ஏதாவது புக்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்க்ளூடிங் மீ. ஸோ தேங்க்யூ ஸ்ரீலங்கா ஃபார் பீயிங் ஸோ கைண்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஸோ லவபிள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.